வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் கல்விக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் கல்வித்துறையில் தமிழகத்தில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மாணவர்கள் கல்வியை எளிய முறையில் பயில தகுதியான சூழல் உருவாக்கித் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை கல்விக்கு தேவையான நிதியில் பாதி அளவு கூட மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையம் தொடங்கப்படும், ஜம்மு காஷ்மீர், பீகார், அசாம், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மையம் தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வடகிழக்கு மாநிலங்களில் திரைப்பட தயாரிப்பு, அனிமேஷன், வீடியோ விளையாட்டு போன்றவற்றுக்கான பயிற்சி மையங்கள், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பார்மசி மையங்கள், மாற்றுத்திறனாளி படிப்புகளுக்கான பல்கலைக்கழகம் கேரளாவில் நிறுவப்படும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் கூறப்பட்டிருந்தது. அரசு பள்ளிகளில் கட்டட வசதி, சுகாதார வசதி போதுமானதாக இல்லாத நிலையில் தமிழகத்தின் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியை முறையாக செலவு செய்தால் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கின்றனர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர். எஜுகேஷன் செஸ்ல நம்ம எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை நியாயமான வழியில் எல்லா அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சரியாக செலவு பண்ணாலே நம்ம கல்வியை திறம்பட மேம்படுத்த முடியும். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கணும். வரும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக அரசு கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், குடிநீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல், கல்வி கட்டணத்தை முறையாக வசூலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக பட்ஜெட் அலோகேஷன் இருக்கணும். எப்படி நம்ம கவர்னன்ஸ் எல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், இல்லை தொழிற்கல்விக்கு எவ்வளோ இருக்குது, அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் தனியாக இருக்குது, அது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே ஏர்லியர் பிளானிங்கில் வந்தது. பட் இப்போ எதுவுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது. குறைவான நிதியே ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியை கூட முறையாக செலவு செய்யவில்லை என்பதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2002ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் மொத்தமாக சுமார் 1,44,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படவில்லை என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்விக்காக 64,312 கோடி, உலகளாவிய கல்வி சேவைக்காக 39,300 கோடி ரூபாய், கட்டுமான பணிக்காக 13,440 கோடி, தொடக்க பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டவை 13,200 கோடி ரூபாய், மரபுசாரா எரிசக்திக்காக 6,200 கோடி ரூபாயும், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்காக 5,202 கோடி ரூபாயும் கல்வித்துறையில் பயன்படுத்தப்படாத நிதியாக உள்ளது. கல்விக்காக நிதி ஒதுக்கப்படுவது மட்டுமன்றி அதனை கண்காணிக்க துறை சார்ந்த கல்வியாளர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள், மக்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு காண முடியும் என்கின்றனர் கல்வியாளர்கள். கற்றல் வெளிப்பாடு சமமாக எல்லோருக்கும் இந்தியா முழுக்க இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கற்கின்ற வாய்ப்பை நீங்க சமமாக கொடுக்கணும். ஒரு கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சைனிக் பள்ளிகளுக்குள்ள எந்த பள்ளிக்குள்ள நுழைந்தாலும் எப்படி கற்றல் வாய்ப்பு ஒரே மாதிரி இருக்கிறதோ அதை போல அரசு பள்ளிகள் அனைத்திலுமே கற்றல் வாய்ப்பை சமமாக்கணும். கல்வித்துறைக்கு குறைந்தபட்சமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2 மடங்கு நிதியாவது உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொறுத்தே தான் அமைகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய மனித வளத்தில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய கல்வித்துறையை பொறுத்தவரையில் மாணவர்கள் எளிமையான முறையில் கல்வி கற்க சூழல் உருவாவது மட்டுமின்றி வரக்கூடிய பட்ஜெட்டுகளில் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டு அது முழுமையான முறையில் செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே வரக்கூடிய எதிர்காலங்களில் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.